அதுலேயும் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா, அதில் வந்து ஒரு அம்மா வந்துட்டு கதறாங்க. அதாவது என்ன கதறாங்கன்னா, இது போல் வந்து 10 வருஷமா நானும் என் புருஷனும் பிரிஞ்சு இருக்கோம். வந்துட்டு என் பையனை நான் இழந்துட்டேன். நான் தான் வளர்த்தேன், நான் இழந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த அம்மாவோட வழியிலேருந்து யோசிச்சு பாருங்களேன். அவங்க குழந்தைய அவங்க இழந்துட்டாங்க. புருஷனும் போயிட்டான். அவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக தானே இருக்கும் அந்த வேலை. அந்த வேலை கிடச்சா அந்த அம்மாவுக்கு ஒரு சம்பளம் வந்தால் 4 காசு இருந்தாலும் கையில் 4 பேர் வருவான் பின்னாடி யாராக இருந்தாலும். அப்புறம் அந்த அம்மாவுக்கு பிள்ளையும் போச்சு, புருஷனும் போச்சு, வேற எவனோ ஒருத்தன் அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்ல. அட்லீஸ்ட் அந்த வேலை இருக்குது, சம்பாதிக்கிறானாச்சும் வாழ்க்கை கிடைக்கலாம் அந்த லேடிக்கு. அப்படி யோசிங்க. ஒரு வேளை சோறு போட முடியுமா நம்மளால் யாருக்காச்சும்? நம்ம அதில் கீழே அவ்வளோ கமெண்ட்டு. பிள்ளையை இழந்துட்டா, பிள்ளையை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு தெரியுமா பிள்ளையை பற்றி கவலைப்படல அந்த பொம்பளைன்ட்டு? சும்மா ஏதோ ஒன்று வாய்க்கு வரதெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அவங்கன்னா அவங்க பையன் செத்து போயிடுவேன் நினச்சா கூட்டு போயிருப்பாங்க. விஜய் மாமாவை பார்க்க ஆசைப்பட்றான்னு கூட்டு போயிருப்பாங்க பாவம். என்ன பண்ணுறது? அறிவில்லாத ஜனம் பண்ணிருச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்கள அப்படியே விட்டுடலாமா? அம்போன்னு என்னமோ பண்ணுவான்ட்டு. அதை வந்துட்டு ஒரு நியாய தர்மமாக பேசணும் எதுவாக இருந்தாலும். புருஷன் அந்த லேடியை வந்து பார்க்காம போயிட்டான்னா புருஷனோட தப்பு. 10 வருஷம் அந்த அம்மா வந்து 10 வருஷம் அவங்க பிள்ளையை வளர்த்துருக்காங்க கஷ்டப்பட்டு தனியாக. ஒரு சிங்கிள் உமனாக, ஒரு விடோ உமனாக ஒரு பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கல்யாணமே பண்ணால் கூட புருஷனுங்களாம் வந்து காசு மட்டும் தான் கொடுக்க முடியும். லேடிஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு பிள்ளையுமே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் ரொம்ப வேதனை அளிக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன, லேடிஸ்லாம் அது கமெண்ட்டே பண்ணுறாங்க கீழே. ஆனால் அந்த லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கட்சியை சார்ந்தவங்க. ஏம்மா உங்கள் தலைவர் ஸ்டாலினே வந்து அவ்வளோ அழகாக டீசெண்டாக அந்த விஷயத்தை வந்து அழகாக மூவ் பண்ணாருமா, சரிங்களா? உங்கள் தலைவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நல்லதெல்லாம் கற்றுக்கோங்க, நாகரிகத்தை கற்றுக்கோங்க. யாருமே வந்துட்டு அப்படிலாம் பண்ணல. அவங்க பண்ணது தப்பு தான். போனது வச்சது எல்லாம் தப்பு தான். பட் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக நான் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க பேசலாம். அது இன்னும் எவ்வளோ திறமை கேவலமாக இருக்குது. அந்த விஷயம் எங்கே வேணால் நடக்கலாம். அங்கே தான்ட்டு இல்லை, அது எங்கே போனாலும் கூட்ட நெரிசலில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து வேலை தராங்கன்னா அதை நம்ம பாராட்டணும். தயவு செஞ்சு வந்துட்டு ரொம்ப மோசமாக எதுக்கு என்ன பேசணும்னு யோசித்து பேசுங்க மக்களை. தயவு செஞ்சு வேதனையான விஷயத்தெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கையில் ஃபோன் இருக்குன்னு அப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்க மனுஷங்க, அவங்க இடத்துலேருந்து யோசித்து பார்த்து பேசுங்க, சரிங்களா? தயவு செஞ்சு அப்படிலாம் மற்றவங்க ஹர்ட் பண்ணாதீங்க மக்களே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே கமெண்ட்ஸில் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கட்சிக்காக பேசணும்னு நினைக்கிறவங்க கட்சிக்காக வேறு ஏதாச்சும் பேசுங்க. உங்கள் கட்சிக்காக இவங்க டிவிக்கே ஆட்சி இல்லைன்னா தப்பே நடக்காதா? அந்த தப்பு எதாவது நடந்தால் தப்பை பற்றி பேசுங்க. இல்லைனா வந்துட்டு நாங்கள் அங்கே அந்த ஆட்சியில் எவ்வளோ தப்பு நடக்கும், அந்த தப்பெல்லாம் பற்றி பேசுங்க. அந்த தப்பெல்லாம் வீடியோ பிடிச்சி போடுங்க. அந்த தப்பு சரியாகும், நல்லது நடக்கும்ல. அதை விட்டுட்டு நல்ல விஷயத்தையும் தப்பாக வஞ்சிச்சு பேசுகிறது வந்து ரொம்ப, அது வந்து நம்ம முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போக முடியாது மக்களே. நம்ம முன்னேறணும், நம்ம தமிழ்நாடு முன்னேறணும், நம்ம நாடு முன்னேறணும், மக்களாகிய நம்ம எல்லோரும் நல்லா சந்தோஷமாக வாழணும். அப்படி யோசிங்க. ஆல்வேஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நல்ல விஷயத்துக்கு நல்லதில்லை. நம்மளும் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும், சரிங்களா? இனிமேல் அப்படி யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க. மனசு வேதனையாக இருக்குது.